ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள 2வது அலகு தான் பார்க்க போகிறோம். சுமதியின் ஊரில். பாருங்கள், கலந்துரையாடி கற்போம். அந்த ஆட்டோவில் பாருங்கள், வாங்க வாங்க சிறப்பு மருத்துவ முகாமிற்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு மருத்துவ முகாம் நடக்குது, அங்கே எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சுமதிக்கு பாருங்கள், அந்த நோட்டீஸ் கிடச்சிருக்கு. அவள் அந்த நோட்டீஸை பார்த்துட்டு பாட்டி படிக்க சிரமப்பட்டாரே அப்படின்ட்டு யோசிக்கிறா. பாட்டிக்கு கண்ணு கொஞ்சம் மங்கலாக தெரிஞ்சிச்சே, பாட்டி கொஞ்சம் படிக்க கஷ்டப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை பாட்டிகிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. அவள் பாட்டிகிட்ட போயிட்டு, பாட்டி இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை கொடுக்குறா. பாட்டியும் என்ன சுமதி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சுமதி சொல்கிறா, உங்கள் பிரச்சனை சரியாகிடும் பாட்டி. நம்ம ஊரில் ஒரு சிறப்பு மருத்துவ முகாம் நடக்க போகுது. அங்கே உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அப்படியா, அங்கே என் கண் பரிசோதனை செய்யலாமா எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுமதி சொல்கிறா, ஆமாம் பாட்டி, அங்கே கண் பரிசோதனை மட்டும் இல்லை, மற்ற என்ன பிரச்சனைனாலும் உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறா சுமதி. அடுத்த பக்கம் பாருங்கள், முகாமிற்கு நாளை செல்வோம் அத்தை. சுமதியோட அம்மா அந்த பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, முகாமுக்கு நம்ம நாளைக்கு போகலாம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுமதி சொல்கிறா, அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சுமதியோட அப்பா சொல்கிறாங்க, பாருங்கள், நல்லது சுமதி, நீயும் போனேன்னா உனக்கு அங்கே அந்த முகாமை பற்றி நீ நிறையா தெரிஞ்சுக்கலாம், அதனால் நீனும் போயிட்டு வா அப்படின்ட்டு சுமதியோட அப்பா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுமதி அவங்க அப்பா கிட்ட கேட்குறா, நாங்கள் அங்கே எப்படி போவோம் அப்பா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, அம்மாவுக்கு வழி தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சுமதி சொல்கிறா, இருந்தாலும் நானே வழி கண்டுபிடிக்கணும்ப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறா. உடனே அவங்க அப்பாவும், சரி நான் உனக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பில் வரைஞ்சி கொடுக்குறேன், நீ அதை ஃபாலோ பண்ணி போ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், கண்டுபிடிக்கலாம். சுமதி வீட்டிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் வழியை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளிக்க. சுமதி வீட்டிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் அந்த செல்கிற வழியை நம்ம உற்று நோக்கி இங்கே கொடுத்துருக்க கேள்விக்கு நம்ம விடையளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், சுமதியின் வீட்டிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் வழியை வரைபடத்தில் வரைந்து காட்டவும். அதாவது சுமதி வீட்டிலேருந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியை வரைஞ்சி காட்ட போகிறீங்க. 2 வழி இருக்குது, நீங்கள் எப்படி வேணால் போகலாம். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் புக்கில் வழி காமிங்க. அடுத்தது, பானுவின் வீட்டிலிருந்து நியாய விலை கடைக்கு எந்த கட்டடம் வழியாக சென்றால் விரைந்து செல்லலாம். பானுவோட வீட்டில் இருந்துட்டு நியாய விலை கடைக்கு எந்த கட்டடம் வழியாக போனால் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. விடை நூலகம். அடுத்தது, பள்ளிக்கு வலது பக்கம் உள்ள கட்டடம் எது? ஸ்கூல் இருக்குது பாருங்கள், அதுக்கு வலது பக்கத்தில் இருக்க கட்டடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை வங்கி. அடுத்தது, ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இடது பக்கம் உள்ள இடம் எது? ஆரம்ப சுகாதார நிலையம் பாருங்கள், அதுக்கு இடது பக்கத்தில் உள்ளது என்ன இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பேருந்து நிறுத்தம். அடுத்தது, பானுவின் வீட்டிற்கு அருகில் உள்ள கட்டடம் எது? பானுவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கட்டடம் என்னது? விடை மளிகை கடை. அடுத்தது, சுமதியின் வீட்டிற்கு தொலைவில் உள்ள கட்டடம் எது? சுமதியோட வீட்டிலேருந்து தூரத்தில் இருக்க கட்டடம் என்னது? விடை ஆரம்ப சுகாதார நிலையம். அடுத்தது, சுமதி வீட்டிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையம் செல்லும் வழியில் உள்ள இடங்களை டிக் செய்க. அதாவது சுமதியோட வீட்டிலேருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நம்ம போகிறோம்ல, போகிற வழியில் இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம டிக் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குது பாருங்கள், நியாய விலை கடையை டிக் பண்ணுறோம். அடுத்தது, பள்ளியும் அந்த வழியில் தான் இருக்குது, அதையும் டிக் பண்ணுறோம். அடுத்தது, மளிகை கடை. இது 3 தான் நம்ம போகிற வழியில் இருக்குது, அந்த 3ஐயும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், வாங்க எழுதலாம். துண்டறிக்கையை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க.
இந்த நோட்டீஸை படித்து நம்ம கீழே கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். பாருங்கள், மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை நடத்தும் சிறப்பு மருத்துவ முகாம். இந்த முகாம் யார் நடத்துகிறா? மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை. இது என்றைக்கு நடக்குது? நாள் பாருங்கள், 15/7/2026. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் நடக்க போகுது. இடம் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கடலூர். சிகிச்சை அளிக்கப்படும் நோய்கள் மற்றும் பரிசோதனைகள்: பொது மருத்துவம், கண் பரிசோதனை, பல் மருத்துவம். இப்போ இங்கே கொடுத்துருக்க கேள்வி பாருங்கள், சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் நாள் என்னைக்கு நடக்க போகுது? 15/7/2026. அடுத்த கேள்வி பாருங்கள், சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் நேரம் எந்த நேரத்தில் நடக்க போகுது? காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. அடுத்த கேள்வி, சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் இடம் எது? எந்த இடத்துல வச்சு நடக்க போகுது இந்த முகாம்? அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கடலூர். அடுத்தது, சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தும் துறையின் பெயரை எழுதுக. எந்த துறை வந்து இந்த முகாமை நடத்துகிறாங்க? மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை. அடுத்தது, முகாமில் செய்யப்படும் பரிசோதனைகளை எழுதுக. என்னென்ன பரிசோதனை செய்கிறாங்க? கண் பரிசோதனை, பல் பரிசோதனை, பொது மருத்துவம். இதெல்லாம் தான் அந்த முகாமில் செய்யப்படுற பரிசோதனைகள். அடுத்த பக்கம் பாருங்கள், துண்டறிக்கையை நிரப்புக. கொடுத்துருக்க நோட்டீஸை நம்ம வந்து நிரப்ப போகிறோம். தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை நடத்தும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாம். நாள் வந்து நீங்களாக ஃபில் பண்ணணும். நான் வந்து 16/7/2026 போட்டிருக்கேன். நேரம் வந்து காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் வந்து SV மஹால், சென்னை. சிறப்பு கூறுகள் வந்து மரக்கன்று வழங்குதல், பிளாஸ்டிக் மாசுபாடு பற்றிய நாடகம், விதைகள் வழங்குதல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இன்றைய விதை நாளைய வனம். இதே மாதிரி நீங்களும் இந்த துண்டறிக்கையை நிரப்பிக்கோங்க, ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், ஆரம்ப சுகாதார நிலையத்தில். இப்போது சுமதி வீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். கலந்துரையாடி கற்போம். அம்மா, பாட்டி, சுமதி ஆகிய மூவரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சிறப்பு மருத்துவ முகாமில் உள்ளனர். அம்மா, பாட்டி, சுமதி 3 பேரும் எங்கே போயிருக்காங்க? ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டாங்க, அந்த சிறப்பு முகாமுக்கு. அடுத்தது, முகாமில் பெயரை பதிவு செய்கின்றனர், வரிசை சீட்டினை பெறுகின்றனர், கண் பரிசோதனை பிரிவுக்கு செல்கின்றனர். அதில் அங்கே போயிட்டு அவங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த வரிசை சீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கண் பரிசோதனை நடக்கும்ல, அந்த பிரிவுக்கு அவங்க வந்து போகிறாங்க. பாட்டியின் முறை வந்தது. கண் மருத்துவர் பாட்டியை பரிசோதனை செய்கிறார், கண்ணாடி அணிய பரிந்துரைக்கிறார். பாட்டியோட சீட்டு நம்பர் வந்ததும் கண் மருத்துவர் வந்து பாட்டியை கூப்பிட்டு பரிசோதனை செஞ்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா பரிசோதனைலாம் செஞ்சு முடிச்சுட்டு கண்ணாடி வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறாங்க. கண் சொட்டு மருந்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினர். கண் சொட்டு மருந்து இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க 3 பேரும். அடுத்த பக்கம் பாருங்கள், தேர்வு செய்யலாம். ஆரம்ப சுகாதார நிலையம், மருத்துவமனை ஆகியவற்றுடன் தொடர்புடைய செயல்களை டிக் செய்க. அதாவது நீங்கள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் அப்புறம் மருத்துவமனை இந்த ரெண்டுத்துலேயும் இந்த பிக்சர்ஸ்லாம் எது தொடர்புடையதாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு படம், 2வது படம், 3வது படம், 4வது படம் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. அப்போ டிக் பண்ணுறோம். ஆனால் 5வது படம் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இல்லை, அதனால் அதை நம்ம டிக் பண்ணல. 5வது படமும் மருத்துவமனை தான், அதனால் அதையும் நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது, வாங்க எழுதலாம். பணிகளுக்கு உரிய பணியாளர்களை எடுத்து எழுதுக. அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பணிகளுக்கு எந்த பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மேலேருந்து எடுத்து எழுத போகிறோம். பரிசோதனை செய்பவர் யார்? நம்மளை பரிசோதனை செய்வா? மருத்துவர். அப்போது நம்ம மருத்துவர்னு எழுதியிருக்கோம். அடுத்தது, நோயாளிகளுக்கு உதவுபவர்.
விடை செவிலியர். அடுத்தது மருந்துகளை வழங்குபவர். விடை மருந்தாளுநர். உயிர் காக்கும் வாகனத்தை ஓட்டுபவர். விடை அவசர சிகிச்சை ஊர்தி ஓட்டுநர். அடுத்த பக்கம் பாருங்க, நூலகத்தில் கலந்துரையாடி கற்போம். பாட்டி புது கண்ணாடியை போட்டுக்கொண்டு சுமதியுடன் நூலகத்திற்கு செல்கிறார். பாட்டியும் சுமதி அவங்க அம்மாவும் போய் கண்ணாடி வாங்கினாங்கல்ல, அந்த கண்ணாடியை போட்டுட்டு இப்போ சுமதியும் பாட்டியும் சேர்ந்து நூலகத்துக்கு போகிறாங்க, லைப்ரரிக்கு போகிறாங்க. பாட்டி நூலகரிடம் உறுப்பினர் படிவம் கேட்கிறார். பாட்டி அங்கே நூலகத்தில் இருப்பாங்கள்ல, அந்த நூலகர்கிட்ட போயிட்டு உறுப்பினர் படிவம் கேட்குறாங்க. சுமதி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறா. அதுக்கு பாட்டி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டியும் சுமதியும் படக்கதையை படிக்கிறாங்க. இந்த மாதிரி நூலகத்துக்கு போய் புக்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். நீங்களும் இதே மாதிரி நூலகத்துக்கு போய் லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எல்லாம் போய் படிக்கணும், ஓகேவா? அங்கே போய் அமைதியாக இருக்கணும், லைப்ரரியில் பேசக்கூடாது. ஓகே, அடுத்தது உங்களுக்கு தெரியுமா? ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் இருக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம். சரியா? அடுத்த பக்கம் பாருங்க, படிக்கலாம் பகிரலாம். சுமதி நூலகத்தில் படித்த கதை புத்தகத்தின் பெயர், எழுதியவர் பெயர், பிடித்த கதை மாந்தர் பற்றி தன் அம்மாவிடம் பகிர்ந்து கொண்டார். சுமதி லைப்ரரிக்கு போய் ஒரு புக்கு படித்தால, அந்த கதையில் இருக்கிற அதாவது அந்த கதை புக்கோட பேர், அப்புறம் அது எழுதினவங்க பேர், அப்புறம் அந்த கதையில் அவளுக்கு பிடிச்ச கதை மாந்தர் பேர் எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். நீங்களும் நீங்கள் படித்த புத்தகத்தில் உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தின் பேர், எழுதினவங்க பேர், அதில் அந்த கதையில் உங்களுக்கு பிடிச்சவங்க பேரை நீங்கள் எழுதணும், ஓகேவா? புத்தகத்தின் பெயர் சிவகாமியின் சபதம், எழுதியவர் பெயர் கல்கி, கதையில் எனக்கு பிடித்தவர் சிவகாமி. அடுத்தது பாருங்க, பாடலாம் எழுதலாம். இந்த பாட்டில் விடுபட்டு இருக்க இடத்துல நம்ம அதை எழுதி ஃபில் பண்ண போகிறோம். நூலகம் செல்லலாம், கதைகள் படிக்கலாம், நூலகம் செல்லலாம், படங்கள் பார்க்கலாம், நூலகம் செல்லலாம், அமைதியாக வாசிக்கலாம், நூலகம் செல்லலாம், அறிவை வளர்க்கலாம். அடுத்தது பாருங்க, வாங்க எழுதலாம். நூலகத்தில் காணப்படும் அறிவிப்புகளை எழுதவும். நூலகத்தில் உள்ள அறிவிப்புகள், அதாவது லைப்ரரியோட ரூல்ஸ் எழுத போகிறோம். புத்தகத்தை எடுத்த இடத்தில் வைக்கவும் அப்படின்ட்டு அவங்க எழுதியிருக்காங்க. நம்ம அமைதி காக்கவும், புத்தகத்தில் எழுதக்கூடாது, உரிய நேரத்தில் புத்தகத்தை திருப்பி தரவும். அடுத்த பக்கம் பாருங்க, கற்றல் பயணம். பட விளக்கப்படத்தை பார்த்து விடையளிக்க. இந்த படத்தை பார்த்து நம்ம விடையளிக்க போகிறோம். கிழமை ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை பேர் நூலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது கீழே கொடுத்துருக்க கேள்வியை படித்து நம்ம விடையளிக்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள், நூலகத்திற்கு அதிகமானவர்கள் வருகை தந்த கிழமை எது? என்னைக்கு நிறைய பேர் நூலகத்துக்கு வந்திருக்காங்க? ஞாயிறு. அப்போது விடை ஞாயிறு. புதன்கிழமை எத்தனை பேர் வருகை தந்தனர்? அந்த படத்தில் பாருங்கள், புதன்கிழமை எத்தனை பேர் வந்திருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள். விடை 16. அடுத்தது, எந்த கிழமைகளில் சம எண்ணிக்கையில் நூலகத்திற்கு வருகை தந்துள்ளனர்? எந்தெந்த கிழமையில் ஒரே சமமான எண்ணிக்கையில் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. திங்களும் வியாழனும் தான் ஒரே மாதிரி 6 பேர் வந்திருக்காங்க. அப்போ நம்ம விடை திங்கள், வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது, வாய்மொழி வினா பாருங்க. உடல்நிலை சரியில்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். இது வாய்மொழி வினா. அடுத்தது, செயல் திட்டம் ஆக்டிவிட்டி பாருங்கள். படத்தில் உள்ளவற்றை கோட்டோவியமாக வரைந்து அவற்றை வகுப்பறை கலைக்கூடத்தில் காட்சிப்படுத்தவும். இங்கே ஒரு 6 படம் கொடுத்துருக்காங்க. இதை
நீங்கள் கோட்டோவியமாக வரையணும். அதாவது ஸ்டிக்மேன் மாதிரி கோடு மாதிரி வரைவோம்ல, அதே மாதிரி கோட்டோவியமாக வரைஞ்சிட்டு இதை வந்து நீங்கள் வீட்டிலேருந்து வரைஞ்சி கொண்டு வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம். அடுத்த பக்கம் பாருங்கள், கண்டுபிடிக்கலாம். வரைபடத்தை பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி பாருங்கள், பானு பள்ளிக்கு செல்லும் வழியை வரைபடத்தில் வரைந்து காட்டுக. இந்த வரைபடத்தில் பாருங்கள், பானு வந்து அவளோட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து வழிகாட்ட போகிறோம். இதே மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் அழகாக வழிகாட்டுங்க. அதுக்கப்புறமா அஞ்சல் நிலையத்தை வட்டமிட்டு காட்டுக. அஞ்சல் நிலையம் எங்கே இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வட்டமிடணும். நான் வட்டமிட்டிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி அஞ்சல் நிலையத்தை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வணிக வளாகத்திற்கு வலது பக்கம் உள்ள கட்டடம் எது? வணிக வளாகம் எங்கே இருக்குது பாருங்கள், அதுக்கு வலது பக்கத்தில் உள்ள கட்டடம் எது? வங்கி. அப்போது விடை வங்கி. அடுத்தது, விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் உள்ள சிவப்பு நிற கட்டடம் எது? விடை தீயணைப்பு நிலையம். அடுத்தது, பூங்காவிற்கு அருகில் உள்ள இடங்களை எழுதுக. அந்த பூங்காவுக்கு பக்கத்தில் இருக்க இடங்களெல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். விடை அஞ்சல் நிலையம், பேருந்து நிறுத்தம், அடுக்குமாடி குடியிருப்பு. அடுத்த பக்கம் பாருங்க, அவசர உதவிக்கு. கலந்துரையாடி கற்போம். அப்பா, நான் நூலகத்திலிருந்து வீடு திரும்பிய வழியில் உயிங் உயிங் என ஒலித்தபடி ஒரு வாகனம் வேகமாக சென்றது. அதில் 108 என்று எழுதியிருந்தது. அது என்ன வாகனம் அப்பா? சுமதி வந்து அவங்க அப்பாட்ட போய் கேட்குறா, அப்பா, நான் வந்து நூலகத்திலிருந்து புக்கு வாசித்துட்டு வீட்டுக்கு வரும்போது உயிங் உயிங் அப்படின்னு சத்தம் போட்டுகிட்டே ஒரு வாகனம் வந்து வேகமாக போச்சு. அதில் வந்து 108 அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சு. அது என்ன வண்டிப்பா அப்படின்னு கேட்குறா. அவங்க அப்பா சொல்கிறாங்க, அது அவசர சிகிச்சை ஊர்தி சுமதி. அதற்கு அனைத்து வாகனங்களும் கட்டாயம் வழிவிட வேண்டும். அவசர மருத்துவ உதவிக்கான எண் 108. பல்வேறு அவசர நிலைகளுக்கான உதவி எண்களும் உள்ளன. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, அது வந்து அவசர சிகிச்சை ஊர்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எல்லா வாகனமும் கண்டிப்பாக வழிவிடணும். ஏன்னா அது வந்து என்னது, ஒரு மருத்துவ உதவிக்கான வண்டி. அதுக்கான எண் வந்து என்னது, 108. மருத்துவ உதவிக்கான எண் 108. இதே மாதிரி மற்ற அவசர நிலைகளுக்கும் நிறைய உதவி எண்கள் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு சுமதி அவங்க அப்பாட்ட கேட்குறா, அவை என்ன அப்பா, அதெல்லாம் என்னதப்பா அப்படின்னு கேட்குறா. மற்ற உதவிக்கான எண்கள், காவல் உதவிக்கு 100, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு 101. அதாவது போலீஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னா 100க்கு கால் பண்ணலாம். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு 101 அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஓ, எண்கள் எளிதாக இருக்கின்றன. அதுக்கு சுமதி சொல்கிறா, ஓ, நம்பரெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறா. ஆமாம், உன்னை போன்ற குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் கல்வி ஆலோசனைகளுக்கும் கூட எண்கள் உள்ளன. அதுக்கு உங்கள் அப்பா சொல்கிறாங்க, ஆமாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. உன்னைய மாதிரி சின்ன குழந்தைகளோட பாதுகாப்புக்கும் அதுக்கப்புறமா கல்வியை பற்றி ஆலோசனை கேட்குறதுக்கும் எண்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவங்க அப்பா. அதுக்கு சுமதி சொல்கிறா, எனக்கும் தெரியுமே, எங்களுடைய எல்லா புத்தகங்கள்லையும் அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உங்கள் புக்கில் கூட பாருங்கள், முன்னாடி ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. என்ன நம்பர்? குழந்தைகளுக்கான உதவி என்ன, எந்த நம்பர்? 1098. அதுக்கப்புறமா கல்வி ஆலோசனைக்கு வந்து 14417. இதுதான் கல்வி ஆலோசனைக்கான நம்பர். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க, அருமை சுமதி, இந்த அவசர உதவி எண்களை அழைக்க கட்டணம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவசர உதவி எண்களுக்கெலாம் நீங்கள் வந்து கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்டணம் எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க அப்பா சுமதிக்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், வாங்க எழுதலாம். வாகனங்களுக்கு உரிய அவசர உதவி எண்ணை எழுதுக. இப்போ தானே நம்ம படிச்சுட்டு வந்தோம், எழுதலாமா? ஃபஸ்ட்டு என்ன படம் இருக்குது பாருங்கள், ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ்க்கு எந்த எண் அவசர உதவி எண்? விடை 108. அடுத்தது ஃபயர் இன்ஜின் இருக்குது, அதுக்கு 101. அதுக்கப்புறமா போலீஸ் வண்டி நிற்கிது, அதுக்கு வந்து 100.
அடுத்து பாருங்க, சூழலை படித்து விடை எழுதுக. கெவினின் குடும்பத்தினர் தங்கள் வீட்டை பூட்டிவிட்டு 3 நாள்கள் வெளியூருக்கு சுற்றுலா சென்றனர். வீட்டிற்கு திரும்பிய பிறகு வீட்டில் உள்ள பொருள்கள் காணாமல் போய் இருந்ததை கண்டனர். இந்த சூழலில் கெவினின் பெற்றோர் அழைக்க வேண்டிய உதவி எண் எது? சூழலை படித்து நம்ம விடையை கண்டுபிடிக்க போகிறோம். கெவினோட ஃபேமிலி அவங்களோட வீட்டை பூட்டிட்டு 3 நாட்களுக்கு வெளியூருக்கு சுற்றுலாவுக்கு போயிருக்காங்க. அதாவது பிக்னிக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு திரும்பி பார்த்தா வீட்டில் உள்ள பொருள்லாம் காணாமல் போயிருக்கிறத பார்க்குறாங்க. இந்த சிச்சுவேஷனில் கெவினோட பேரண்ட்ஸ் யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க? போலீஸ்க்கு, அப்படி தானே? அப்போ அது என்ன நம்பர்? 100. அப்போது விடை 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது, சுமதி தெரிந்து கொண்ட அவசர கட்டணமில்லா சேவை எண்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுக. சுமதி இப்போ அவசர கட்டணமில்லா சேவை எண்களை தெரிஞ்சுக்கிட்டா. அது என்னென்ன எண் அப்படின்னு சொல்லி வட்டமிட்டுட்டு அதை எந்தெந்த எண்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 108 வட்டமிடுறோம். அது மருத்துவ உதவிக்கு நேராக எழுதுகிறோம். அடுத்தது 100 வட்டமிடுறோம். அது காவல் உதவி. அடுத்தது 1098 அதாவது 1098 குழந்தைகள் பாதுகாப்பு. அதை நம்ம குழந்தைகள் பாதுகாப்புக்கு நேராக எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது 101 அது தீயணைப்புக்கான எண். அதை நம்ம தீயணைப்புக்கு நேராக எழுதுகிறோம். அடுத்தது 14417 கல்வி ஆலோசனை, அதுக்கு நேராக எழுதுகிறோம். அடுத்த பக்கம் பாருங்கள், மக்களை காக்க. கலந்துரையாடி கற்போம். சுமதியின் அப்பா அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார். அப்போது அப்பா இங்கே பாருங்களேன், சுமதியோட அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அந்த டைமில் சுமதி அவங்க அப்பாட்ட போய் அப்பா இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க அப்பாவும் என்ன சுமதி அப்படின்னு கேட்குறாங்க. பத்மா என்ற தூய்மை பணியாளர் தாம் கண்டறிந்த தங்க நகைகளை காவல் நிலையத்தில் கொடுத்துள்ளார். கண்டெடுத்த பொருள்களை உங்களிடம் ஏன் கொடுக்கிறார்கள் அப்பா? அவங்க அப்பா போலீஸ்ன்றனால அவங்க அப்பாட்ட போய் கேட்குறா. நியூஸ் பேப்பரில் அவள் ஒரு நியூஸ் வாசிக்கிறா. என்னது அப்படின்னா, பத்மா அப்படின்ற ஒரு தூய்மை பணியாளர் அவங்க தங்க நகைலாம் எங்கேயோ இருந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருக்காங்க. ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்பா அப்படின்ட்டு சுமதி அவங்க அப்பாட்ட கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, காணாமல் போன பொருள்களை மீட்பது எங்களின் பணி. தூய்மை பணியாளர் பத்மாவை போல் அனைவரும் நேர்மையாக இருந்தால் எங்கள் பணி எளிமையாகிவிடும். அவங்க அப்பா சொல்கிறாங்க, காணாமல் போன பொருள்களை கண்டுபிடிக்கிறது எங்களோட வேலை. தூய்மை பணியாளர் பத்மாவை மாதிரி எல்லாருமே உண்மையாக நேர்மையாக இருந்தால் எங்களோட வேலை இன்னுமே ஈஸியாகிரும் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு சுமதி சொல்கிறா, உங்களின் வேறு பணிகள் பற்றி சொல்லுங்கள் அப்பா. உங்களோட வேறு என்ன வேலைலாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, பொதுமக்களை பாதுகாப்பது தான் எங்களின் முதல் பணி. மேலும் அவசர கால உதவி, புகார்களை தீர்வு காணுதல் போன்ற பணிகளும் உள்ளன. சரி சுமதி, நேரமாகிவிட்டது, சென்று வருகிறேன். டாட்டாப்பா. அதாவது அவங்க அப்பா என்ன வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான வேலை நம்ம பொதுமக்களை பாதுகாக்கிறது. அதுக்கப்புறமா வேறு என்ன வேலை அப்படின்னா, அவசர கால உதவி. வேறு ஏதாவது அர்ஜெண்ட்டாக உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னாலும் நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறமா புகார்களுக்கு தீர்வு காணுதல். யாராச்சும் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதும் எங்களுடைய வேலை தான் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிவிட்டு, சரி சுமதி, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சுமதியும் டாட்டா அப்பா அப்படின்ட்டு சொல்லி அவங்க அப்பாவை வழி அனுப்புகிறா. அதுக்கப்புறம் நேர்மையை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாரும் பார்க்காத போதும் சரியானதை செய்வதே உண்மையான நேர்மை. அதாவது நேர்மை அப்படின்னா, யாருமே இல்லாத போதும் நீங்கள் கரெக்டாக செய்கிறது தான் உண்மையான நேர்மை. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், தேர்வு செய்யலாம். காவலர்களின் உதவி தேவைப்படும் இடங்களை டிக் செய்க. இங்கே ஒரு 6 படம் கொடுத்துருக்காங்க. இங்கே எங்கெல்லாம் போலீஸோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த பீச்சு அங்கே வந்து போலீஸோட ஹெல்ப் தேவை, இப்போ டிக் பண்ணுறோம். அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன், அங்கேயும் காவலர்களுடைய உதவி தேவைப்படும், அதனால் டிக் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்கூலில் வந்து தேவைப்படாது, அதே மாதிரி லைப்ரரியிலையும் தேவைப்படாது. அதுக்கப்புறமா சிக்னலில், அதாவது டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல தேவைப்படும், அப்படி தானே? இப்போ டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த இடங்கள்லையும் கூட்டமாக இருக்குது பாருங்கள், அங்கே கண்டிப்பாக காவலர்களுடைய உதவி தேவைப்படும், அப்போ அதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் பணிகளில் காவலர்களுக்கு பொருந்தாத பணியை தேர்வு செய்து எழுதுக. கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து போலீஸ் செய்யாத பணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பொதுமக்களை பாதுகாத்தல், அது வந்து போலீஸோட வேலை தான். கூட்டம் கூடும் இடங்களில் மக்களை கட்டுப்படுத்துதல், அதுவும் போலீஸோட வேலை தான். இரவு நேர காவல், அதுவும் போலீஸோட வேலை. நோயாளிகளை பரிசோதனை செய்தல் வந்து டாக்டரோட வேலை. அப்போது அதை வந்து நம்ம டிக் பண்ணி அந்த டேஷில் எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், வாங்க எழுதலாம். புதிரை உருவாக்குக. நம்ம வந்து ஒரு புதிர் உருவாக்க சொல்லியிருக்காங்க, ஒரு புதிர் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னை அழைக்க 101, நான் சிவப்பு நிறத்தில் இருப்பேன், மணி அடித்து கொண்டே வருவேன், தீயை அணைப்பேன். அப்போ விடை வந்து என்னது? ஃபயர் இன்ஜின். ஓகேவா? இதே மாதிரி நம்ம வந்து 108க்கு எழுத போகிறோம். என்னை அழைக்க 108, நான் வெள்ளை நிறத்தில் இருப்பேன், அவசர ஒலி எழுப்பி கொண்டு வருவேன், உயிரை காப்பேன். விடை வந்து ஆம்புலன்ஸ். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் புதிர் எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். குறிப்புகளை படித்து கட்டங்களை நிரப்புக. இங்கே கொடுத்துருக்க குறிப்பெல்லாம் படித்து நம்ம அந்த கொடுத்துருக்க கட்டங்களை நிரப்ப போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இடமிருந்து வளம். பரிசோதனை, மருத்துவமனை, இடமிருந்து வளம். அடுத்தது அமைதியாக படிக்கும் இடம். எங்கே வந்து நம்ம அமைதியாக இருப்போம்? நூலகம். அப்போது விடை 2ன்னு போட்டிருக்க இடத்துல இடமிருந்து வளம் நூலகம். லாவும் கேவும் எழுதிக்கோங்க. அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள், 101 உடன் தொடர்புடைய நிலையம். விடை வந்து தீ அணைப்பு. அப்போது 3ன்னு போட்டிருக்க இடத்துல இடமிருந்து வளம் தீ அணைப்பு. மேலேயே அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பொழுதுபோக்கு 5வது, விடை வந்து பூங்கா. 5ன்னு போட்டிருக்க இடத்துல இடமிருந்து வளம் வந்து நம்ம பூங்கான்ட்டு எழுதுகிறோம். அடுத்தது மேலிருந்து கீழ், மேலிருந்து கீழே எழுதணும். பொதுமக்கள் பாதுகாப்பு, விடை காவல் நிலையம். மேலிருந்து கீழ் எழுதுகிறோம். ஓகேவா? 4ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல. அடுத்தது வாய்மொழி வினா. அவசர உதவி எண்களை எந்த சூழலில் பயன்படுத்தலாம்? உதவி தேவைப்படும் போது. இது வந்து வாய்மொழி வினா. அடுத்தது செயல் திட்டம். காவல்துறை உங்கள் நண்பன் என்னும் தலைப்பில் சிறு பாடல் எழுதி வகுப்பறை கலைக்கூடத்தில் காட்சிப்படுத்தவும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. என்ன அப்படின்னா, காவல்துறை உங்கள் நண்பன் இந்த ஹெட்டிங் வச்சுட்டு ஒரு அழகான ஒரு சின்ன பாட்டு எழுதி அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் டிஸ்ப்ளே பண்ணலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஒரு சின்ன பாட்டு எழுதணும். நமது நண்பனே காவலர், அவரே நமக்கு உதவுபவர், உற்ற நண்பர் அவர்களே, நமக்கு உதவும் கரங்களே. அடுத்த பக்கம் பாருங்கள், நானே செய்வேன். வரைபடத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளிக்க. வரைபடத்தில் சலீம் வீட்டை கண்டுபிடித்து வட்டமிடுக. இங்கே கொடுத்துருக்க பிக்சரில் சலீம் வீடு எங்கே இருக்குது பாருங்கள். அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி வட்டமிட சொல்லியிருக்காங்க. நான் வட்டமிட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் புக்கில் வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது, மேரியின் அம்மா வங்கிக்கு செல்கிறார் எனில் எந்தெந்த கட்டடங்களை கடந்து செல்ல வேண்டும்? மேரியோட அம்மா வந்து அவங்க வீட்டில் இருந்து பேங்க்குக்கு போகிறாங்க. போகிற வழியில் எந்தெந்த கட்டடங்களெல்லாம் கடந்துட்டு போகணும் பாருங்கள். விடை வந்து ரவியின் வீடு, அஞ்சல் நிலையம், இதெல்லாம் கடந்தால் தான் அவங்க வந்து வங்கிக்கு போக முடியும். அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். ரவி, சலீம், மேரி மூவரும் மாலை நேரத்தில் அவரவர் வீட்டிலிருந்து விளையாட்டு மைதானத்திற்கு செல்கிறார்கள். யார் முதலில் மைதானத்தை அடைவர்?
ரவி, சலீம், மேரி 3 பேருமே சாயங்கால நேரத்தில் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்து விளையாட்டு மைதானத்துக்கு போகிறாங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு போவா பாருங்க? விடை வந்து ரவி. அடுத்தது, சலீமின் வீடு பள்ளிக்கு தொலைவில் உள்ளது. சரியா தவறா? சலீமோட வீடு வந்து ஸ்கூல்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சரியா தவறா? தவறு. ஏன்னா சலீமோட வீட்டிலேருந்து ஸ்கூல் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அடுத்த பக்கம் பாருங்கள். ரயில் நிலையத்திற்கு அருகில் யாருடைய வீடு உள்ளது? அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் யாரோட வீடு இருக்குது? விடை மேரியின் வீடு. சலீமின் மாமா பேருந்து நிலையத்தில் வந்து இறங்குகிறார். வெளியே வந்தவுடன் அவர் முதலில் பார்க்கும் கட்டடம் எது? சலீமோட மாமா வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வராங்க. வெளியில் வந்த உடனே எந்த கட்டடத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க? விடை காவல் நிலையம். அடுத்தது, வாய்மொழி வினா. நூலகம் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது? லைப்ரரி வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? விடை அறிவை வளர்க்க. இது வந்து வாய்மொழி வினா. அடுத்தது, செயல் திட்டம். ஆக்டிவிட்டி பாருங்கள். உங்கள் வீட்டை சுற்றியுள்ள முக்கியமான இடங்களை வரைபடமாக வரைந்து வகுப்பறை கலைக்கூடத்தில் காட்சிப்படுத்துக. அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முக்கியமான இடங்களெல்லாம் நீங்கள் வந்து வரைஞ்சி உங்கள் கிளாஸ் ரூமில் வைக்கணும். அடுத்தது, மருத்துவர் அல்லது காவலர் அல்லது தீயணைப்பு வீரர் அல்லது சமூக நலம் பேணுபவர் யாரேனும் ஒருவருக்கு நன்றி அட்டை தயார் செய்து வகுப்பறை கலைக்கூடத்தில் காட்சிப்படுத்துக. அடுத்தது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, மருத்துவர் இல்லைன்னா காவலர் இல்லைன்னா தீயணைப்பு வீரர் இல்லைன்னா சமூக நலம் பேணுபவர் இதில் யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் வந்து நன்றி தெரிவித்து ஒரு அட்டையில் எழுதி தயார் செய்து உங்கள் கிளாஸ் ரூமில் இதையும் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். நான் கற்றவை. நான் தெரிந்து கொண்டதை வண்ணமிடுவேன். இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிங்க் கலரில் அந்த ஸ்டாரை வந்து கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். கற்றல் பயணம். கடைசி பக்கம். நம்ம கற்றுக்கிட்டது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா ரீட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.